வணக்கம் நண்பர்களே. இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நமது முதல் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோவிற்கு பாக 1 நீங்கள் கொடுத்த ஆதரவு அபாரமானது. அதில் மேனிஃபிகேஷன் ஏன் அடிப்படைகளான தெளிவு, காட்சிப்படுத்துதல் மற்றும் நம்பிக்கை பற்றி பார்த்தோம். நிறைய பேர் கமெண்ட்களில் பாகம் 2 வேண்டும் என்றும் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் சொல்லுங்கள் என்றும் கேட்டிருந்தீர்கள். நீங்கள் கேட்டபடியே இன்று நாம் மேனிஃபிகேஷன் ஏன் அடுத்த கட்டத்திற்குச் செல்லப் போகிறோம். இன்று நாம் பார்க்கப் போகிற முறை சாதாரணமானது அல்ல. இது வரலாற்றின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களால் போற்றப்பட்ட எண்களை அடிப்படையாகக் கொண்டது. டெஸ்லா ஒருமுறை சொன்னார், 3, 6 மற்றும் 9 மகத்துவத்தை நீங்கள் அறிந்தால் பிரபஞ்சத்தின் திறவுகோல் உங்கள் கையில் இருக்கும். அந்த திறவுகோலை பயன்படுத்தி நமது ஆழ்மனதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் நமது இலக்குகளை ஆழமாக பதித்து அதை எப்படி வேகமாக மேனிஃபெஸ்ட் செய்வது. அதுதான் 3, 6, 9 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். ஏன் 3, 6 மற்றும் 9? இந்த எண்களின் சக்தி என்ன? முதலில் இந்த எண்களுக்கு ஏன் இவ்வளவு சக்தி என்று சுருக்கமாக புரிந்து கொள்வோம். இது வெறும் நியூமராலஜி மட்டுமல்ல. இதை வேர்டெக்ஸ் மேத் அல்லது பிரபஞ்சத்தின் கணிதம் என்று சொல்வார்கள். எண் 3 இது ஆற்றல் அல்லது மூலம், சோர்ஸ். இது பிரபஞ்சத்துடனான நமது நேரடி தொடர்பை குறிக்கிறது. எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் இணைவது. எண் 6 இது நமது உள் சக்தி, இன்னர் ஸ்ட்ரெங்த் மற்றும் அதிர்வு, விப்ரேஷன். இது நமது ஆழ்மனதின் சக்தியையும் நாம் வெளிப்படுத்தும் ஆற்றலையும் குறிக்கிறது. எண் 9 இது முழுமை மற்றும் விடுதலை. இது ஒரு சுழற்சியின் முடிவை குறிக்கிறது. நாம் பிரபஞ்சத்திடம் நமது ஆசையைச் சொல்லிவிட்டு அதன் முடிவை பிரபஞ்சத்திடம் ஒப்படைப்பதை லெட்டிங் கோ குறிக்கிறது. இதை பாருங்கள். 3 எண்ணம், 6 அதிர்வு சமம் 9 நனவாக்குதல். இந்த 3 சக்தி வாய்ந்த அதிர்வெண்களையும் ஒன்றாகப் பயன்படுத்தும்போது நமது மேனிஃபெஸ்டேஷன் பல 100 மடங்கு வேகமாகிறது. 3, 6, 9 முறையை சரியாகச் செய்வது எப்படி? ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. இந்த முறையை செய்வதற்கு உங்களுக்கு தேவையானது ஒரு நோட்புக், ஒரு பேனா மற்றும் 100% அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸ்டெப் 1 உங்கள் இலக்கை ஒரே வரியில் எழுதுங்கள். தி அஃபர்மேஷன். இதுதான் மிக மிக முக்கியம். பாகம் 1 வீடியோவில் சொன்னது போல உங்கள் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் 3, 6, 9 முறைக்கு அதை ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியாக மாற்ற வேண்டும். தவறான அஃபர்மேஷன், எனக்கு பணம் வேண்டும், இது இல்லை என்ற உணர்வை கொடுக்கும். சரியான அஃபர்மேஷன், நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுணர்வுடனும் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். தவறான அஃபர்மேஷன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எதிர்காலம். சரியான அஃபர்மேஷன், நான் விரும்பிய கம்பெனி பெயர், நிறுவனத்தில் பதவியின் பெயர், வேலையில் நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நிகழ்காலம். கோல்டன் ரூல், உங்கள் அஃபர்மேஷனில் நன்றி, கிராட்டிடியூட் மற்றும் உணர்ச்சி, இமோஷன் கலந்திருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக, நான் நன்றியுடன், நான் ஆனந்தமாக போன்ற வார்த்தைகளை சேருங்கள். இந்த ஒரு வரியை முடிவு செய்தபின் அதை மாற்றவே கூடாது. ஸ்டெப் 2 காலை எழுந்தவுடன் 3 முறை. நீங்கள் காலையில் எழுந்த 15 நிமிடங்களுக்குள் உங்கள் ஆழ்மனம் மிகவும் விழிப்புடன் இருக்கும் ஆல்பா நிலையில், ஆல்ஃபா ஸ்டேட். நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஆஃபர்மேஷன் ஐ உங்கள் நோட்புக்கில் 3 முறை எழுத வேண்டும். வெறுமனே காப்பி அடிப்பது போல எழுதக்கூடாது. முதல் முறை எழுதும்போது அந்த இலக்கு நடந்தால் எப்படி உணர்வீர்களோ அந்த உணர்ச்சியை கொண்டு வாருங்கள். 2ஆம் முறை எழுதும்போது அந்த இலக்கு நடப்பதால் உங்கள் வாழ்வில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். 3ஆம் முறை எழுதும்போது அது ஏற்கனவே நடந்துவிட்டதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். எழுதி முடித்ததும் நோட்புக்கை மூடிவிடுங்கள். அந்த நாளை தொடங்குங்கள். ஸ்டெப் 3 மதிய நேரத்தில் 6 டைம்ஸ் மதியம்
உங்கள் வேலைகளுக்கு நடுவே லஞ்ச் பிரேக் சமயமாக இருக்கலாம். அதே நோட்புக்கை எடுங்கள். இப்பொழுது அதே அஃபர்மேஷனை 6 முறை எழுத வேண்டும். காலை 3 முறை எழுதியது உங்கள் எண்ணத்தை இன்டென்ஷன் பிரபஞ்சத்திற்கு அனுப்பியது. மதியம் 6 முறை எழுதுவது அந்த எண்ணத்தின் அதிர்வை விப்ரேஷன் அதிகப்படுத்துகிறது. உங்கள் உள் சக்தியை படியாறு அது தூண்டுகிறது. இப்போதும் ஒவ்வொரு முறையும் உணர்வுபூர்வமாக எழுதுங்கள். இது வேலை செய்யுமா என்ற சந்தேகத்துடன் எழுதினால் வேலை செய்யாது. இது வேலை செய்கிறது என்ற நம்பிக்கையுடன் எழுதுங்கள். ஸ்டெப் 4. இரவு தூங்கும் முன் 9 முறை. இதுதான் மிக சக்தி வாய்ந்த படி. இரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு சற்று முன் ஆழ்மனம் திறக்கும் தீட்டா நிலையில் தேட்டா ஸ்டேட். அதே நோட்புக்கை எடுங்கள். அதே அஃபர்மேஷனை 9 முறை எழுத வேண்டும். இந்த 9 முறையும் நீங்கள் முழுமையாக அந்த இலக்கை அடைந்துவிட்டதாக உணர்ந்து எழுத வேண்டும். கண்களை மூடி அது நடந்துவிட்ட காட்சியை கற்பனை செய்து விஜிஸ்லைஸ். பின் கண்களைத் திறந்து அந்த வரியை எழுதுங்கள். 9 முறை எழுதி முடித்ததும் உங்கள் ஆழ்மனம் அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தூங்கும் இரவு முழுவதும் அதை நனவாக்க வேலை செய்யும். இது உங்கள் ஆசையை பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கும். லெட்டிங் கோ. செயல். ஸ்டெப் 5. எவ்வளவு நாட்கள் செய்வது? இந்த 3, 6, 9 சுழற்சியை ஒரு நாள் கூட தவறவிடாமல் தொடர்ந்து 21 நாட்கள் அல்லது 45 நாட்கள் செய்ய வேண்டும். ஏன் 21 நாட்கள்? 21 நாட்கள் ஆகும். 45 நாட்கள் 4 5 சமம் 9 என்பது அந்த சுழற்சியை முழுமையாக்கும் சக்தி கொண்டது. இந்த முறையில் செய்யும் பொதுவான தவறுகள் உணர்ச்சி இல்லாமல் எழுதுவது. வெறும் வார்த்தைகளை எழுதுவது பலன் தராது. உங்கள் உணர்ச்சிகள்தான் பிரபஞ்சம் புரிந்து கொள்ளும் மொழி. மகிழ்ச்சியை நன்றியை உணர்ந்து எழுதுங்கள். அஃப்ரமேஷன் ஐ மாற்றுவது. இன்று பணம் வேண்டும் என்று எழுதிவிட்டு நாளை கார் வேண்டும் என்று மாற்றினால் பிரபஞ்சம் குழம்பிவிடும். 21 நாட்களும் ஒரே அஃபர்மேஷன்தான். சந்தேகம். 3 முறை எழுதிவிட்டு இன்னும் நடக்கலையே என்று கவலைப்படுவது. நீங்கள் விதையை நட்டுவிட்டீர்கள். அது முளைக்க நேரம் கொடுக்க வேண்டும். உங்கள் சந்தேகம்தான் அந்த விதைக்கு ஊற்றும் விஷம். வேண்டும் என்ற வார்த்தை. ஐ வாண்ட் என்று எழுதாதீர்கள். ஐ ஆம் நான் இருக்கிறேன் என்று எழுதுங்கள். இன்னர் வைப் சென்ஸ். தமிழ் நண்பர்களே, இந்த 3, 6, 9 முறை என்பது உங்கள் கவனத்தை ஃபோக்கஸ் ஒருமுகப்படுத்தும் ஒரு அற்புதமான கருவி. இது உங்கள் எண்ணம் 3, உங்கள் அதிர்வு 6 மற்றும் உங்கள் நம்பிக்கை 9 ஆகிய 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருகிறது. நிக்கோலா டெஸ்லா நம்பிய இந்த சக்தி வாய்ந்த எண்களை உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க இன்றே பயன்படுத்தத் தொடங்குங்கள். ஒரு 21 நாள் சேலஞ்சாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் இந்த 369 சேலஞ்சை என்னுடன் சேர்ந்து தொடங்கப் போகிறீர்கள்? கமெண்டில் ஐ ஆம் ஸ்டார்டிங் 369 சேலஞ்ச் என்று டைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நமது அட்வான்ஸ்ட் மேனிஃபிகேஷன் சீரீஸில் அடுத்த வீடியோவில் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உங்கள் கைகளால் எழுதும் ஒரு மேஜிக்கல் டெக்னிக் ஸ்கிரிப்டிங் பற்றி பார்க்கப் போகிறோம். அதை தவறவிடாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்களுக்குள்தான் இருக்கின்றன. நன்றி.